ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்னன்னு? சுமதியை கட்டி பிடிக்கிறேன். ஆனா இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில அமைஞ்சிருக்கு. அப்ப முந்தானத்தெல்லாம் போட்டு அமுக்குனது அது வேற சுமதி. அது சரி. இது வேற சுமதி. நல்ல நேரம். அதுக்கு என்ன செய்யற? நல்ல நேரம்னு இருந்தா தப்பிச்சுக்குருவான். கெட்ட நேரம் இருந்தா போவான். நீ ஒரு நாள் கூட என்னை கட்டி பிடிச்சது இல்ல. இதுவரை இல்ல. இதுக்கு முன்னாடி என்ன பேய் பிடிச்சிருந்துச்சா? இல்ல பேய் பிடிக்கல, ஒரு சனியை பிடிச்சிருந்துச்சு. இல்ல போன வாரம் தோரங்குறிச்சியில கட்டி பிடிச்சு. தோரங்குறிச்சி. ஓ ஒரு வாரம் கூட தாங்காது. ஆமா அப்பா வேண்டுதல் வச்சிருக்கியோ கட்டி பிடிக்கணும்னு? அருமையா இருக்கணும். என்னது ட்ரெஸ் தானே கார்த்தி? ஆனா டூம் லைட் கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு. ஓ முகரையில மூத்திரத்தை அடிக்க. ஆனா டிக்கி அடி வாங்கியிருக்கு வண்டி. ஆனா 1942 மாடலா இருக்கும் போல. டேய் அவ்வளவு பழசா? பழசு இல்லம்மா, பழச புதுப்பிப்பாங்கல்ல. ஆமா. அப்ப வந்து வண்டி இப்ப புதுசா போட்டிருக்காங்க. இது வந்து 2008ல உள்ள வண்டி. 2008ல ஆனா உங்களுக்கு பார்க்கலே தெரியுது. என்ன தெரிகிறது? டூம் லைட் ஒரு 50% இருக்கு. ஏன் மீதி 50% என்ன ஊருக்கு போயிருச்சா? இல்லம்மா ஒரு லைட்னா கொஞ்சம் பவர் கூட இருக்கு. யோ பவர் யாரியா நீ? நான் யாரா இருந்தா உனக்கு லூசு மாதிரி வந்து நான் பாட்டுக்கு ஆடி இருக்க, நீ பாட்டுக்கு வந்து எடுக்கிற. சரியான கிறுக்கனா இருப்பியோ? ஏய் லூசு பையல, பைத்தியக்காரனே, யாரா நீ? ஆளு மண்டைய பாரு பரோட்டா பிச்சு போட்ட மாதிரி. ச்சே வாய பாரு, வாயா இது கிணறு மாதிரி திறக்கிற. என்ன அப்படி பாக்குற? பொம்பளைன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா? முகரை ஆளும் பாரு, ஒட்டிச்சு மூஞ்சி மோர்ல ஒட்டிச்சு இப்படி நினைச்சுக்க. ஒரு பப்புனு வேஷம் போட்டு வந்திருக்கேன்னு ஒரு மதிப்பா வாங்க வணக்கம்னு சொல்லான்னு இருந்தேன். நீ வந்தனே கட்டி பிடிக்கிறியே. இடிக்க கண்டு உனக்கு போச்சு. சரி ஒரு லாரி மோதி இருந்தா என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? லாரி எதுக்கு இங்க வருது? பைக் மோதி இருந்தா என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? நானா இருக்க கிழிஞ்சிருக்குமா? சண்டையை திருட்டுறாங்க விளையாடாது. ஏய் ஏற்கனவே அந்த பிள்ளை கடுப்புல இருக்காளா என் மேல? டேயா நீ ஆம்பளையா? யாரு பொம்பளை? ஐயோ ஐயோ தம்பி, ஐயோ அடே, ஐயோ அடே, ஐயோ கார்த்தி, ஐயோ அடே அடே கார்த்தினே இத போடுனே. அடே மேஜர் கார்த்தினே இத போடுனே. ஐயோ என்ன பண்ணுவேன்? தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மண் போல வந்தவன யாரடிச்சாரோ? யாரு அவதான் போட்டு குத்துறா. அப்புறம் யார் அடிச்சா மயில புடுங்கினாங்க. ஏண்டா லாரியில வேன்ல ஒண்டே வச்சு குத்துறா. போய் ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில கைய வச்சு தள்ளிட்டு இருக்கு, பாத்து சும்மா இருக்க. என்ன செய்ய சொல்ற? நீ இந்த புள்ள நெஞ்சில கை வச்சா அடிச்சு தள்ளுறா தம்பி. உன் பேச்சு மயில மட்டும் கேட்கவே மாட்டாங்க. இவன் மாட்டில் அன்னைக்கு அறந்தாய் பக்கம் துறையரசு கூட தள்ளுறான்னு சொல்ல வேமா தள்ள 5000 தங்கத்தில் அவதாரம். நான் வாங்குற இப்படி கட்டிட்டு நான் செய்யறேன். சரி நீ தான் தைரியமான ஆம்பளையாச்சே தள்ள. அதுக்கு திணையத்தூரான பெரிய கொக்கா மிரட்டாத. ஏய் நீ இந்த உருட்டாத, இந்த உருட்டுற வேலை ஏன்ட்ட வச்சுக்காத. எல்லாம் பிதிங்கிட்டு பொம்பளை பேண்ட போட்டு வந்த ஆளு. ஐயோ 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 காத்தி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மண் போல வந்தவன யார்? உனக்கு இந்த பாட்டு யார் நான் சொல்லி கொடுத்தது? எதுக்கெடுத்தாலும் தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில யார் அடிச்சாரோ? ஒரு ஆம்பளை மட்டும் மடாரம் குத்துறா. விலைக்கு விரியா யார் அடிச்சாரோ மயில போட்டாரோ? ஏய் சுமதி, ஏய் கார்த்தி, ஆள் இருக்கு அப்படின்னு மிரட்டாத. ஆமா எனக்கு ஆள் இருக்கு. நீ ஆள் இருக்குன்னா 4 பேர் வச்சிருக்கணும். 4 பேர் வச்சிருக்கணும். இல்லை நாசமா போறவனே. இல்லம்மா உங்களுக்கு உனக்கு 4 பேர் பாதுகாப்பு. ஆமா இந்த பிள்ளைய நாங்க தான் வச்சிருக்கோம். யோ அப்படியா? நீ எப்படி சொல்ற? நல்லா உன்னை அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அவரு அப்பா ஆகத்தான் வாங்குறாரு. அப்பா வாக்கலாம்னு அப்பா ஆகலாம்னு இருக்காரு. அதுதான் வேற சொல்லி தவறால. உண்மையாவே என் பிள்ளைகளுக்கு அவர் அப்பா தான். பெரியப்பா பெரியப்பா. ஆமா என்னை கட்டிக்க போறவரோட அண்ணே. ஒண்ணு விட்டு அப்பா. ஒண்ணுல விட்டு அப்பாவா? எதுல விட்டு அப்பா? இவங்க எல்லாரும் எனக்கு சகல. இவங்கள உனக்கு சகல. எனக்கு என்ன வேணும்? அண்ணன் தம்பி வேணும். யாரு அவங்க எல்லாம்? சுமதி போடா டைப். ஏய் யாரா நீ? பெரிய மொற சொல்லி மயிர புடிங்கிட்டு இருக்க. எதுக்கே வந்த? ஏய் உன டான்சர் எப்படி முண்டாடவ? பொம்பளனா பொம்பள மாதிரி ராஜா. யாவட்ட. நீ பொம்பளல சிரிக்கிற பாரு. யா வந்து அப்படியே பேசு. டேய் ஐயோ ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி. தென்பாண்டி சீமையில
தேரோடு வீதியில மாட்டோல வந்தவனையா. அண்ணே உனக்கு கரூர்ல பசி ஏற்றி விட்டாங்க கும்புல இந்த அனுப்பரோட பெட்டி வாங்கி சத்த போட்டு அமுக்கியா கையா முடியான்னு யார் அடிச்சாரோ கீரை அடிச்சாரு போட்டு இந்த குத்து குத்தி சரி சுமதி கார்த்தி சொல்லு கார்த்தி வேலையை நீ பாரு. சரி ஆம்பளை தலையில அடிச்ச மாதிரி பேரை சொல்லி பேசாத. ஏய் நீ சுமதின்னு சொல்லலாமா? நீ சுமதின்னு கூப்பிடலாமா? பொம்பளை பிள்ளை சுமதி கூப்பிடாவா வாங்க மேடம். ஆமா ஆமா அப்படிதான் சொல்லணும். சட்டம் இல்ல இங்க. நானும் அப்படி கூப்பிடணும் எனக்கு சட்டம் இல்ல. உனக்கு என்ன ஒரு பேர் கார்த்தி தானே? ஆம்பளை பேர் சொல்லி பேசக்கூடாதுமா. ஏய் அது புருஷனை தான்டா சொல்லக்கூடாது பேரு. அப்படி இல்ல நீ எவனே தெரியல உன்னையெல்லாம் சொல்லலாம்டா. நான் தானே புருஷன். எதுக்கு விடியற வரைக்கும்? விடியற வரைக்கும் நீ ஒரு புருஷன் சரி. இன்னொன்னு சூத்துவத்தி ஓனா நாட்டு வருவானே அவன் லீவ்ல இருக்கான். அவன் என்ன ரெண்டாவது புருஷனா? அங்க என்கிட்ட உங்களுக்கு புருஷனா இருந்தா ரைட் தானே. ஏய் நான் என்ன புருஷனுக்கு அலையற மாதிரி பேசுறேன். ஒரு புரோட்டா கல் இருக்கு. சரி புரோட்டா கல்னா புரோட்டா மாசம் லீவ்னா அடுத்த மாசம் சேர்றல்ல. ஓ அப்படி நினைச்சுக்க. இப்ப நான் இல்ல கூடவா? உன் கல்லுக்கு நான் மாஸ்டர். இப்ப நான் இல்லைன்னா மருதமணி. மருதமணி இல்லைன்னா சுரேஷ். சரி ஏய் என்ன லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு போடும்டா. முத்துராஜ் கல்லு உடைஞ்சற போது. உன் வேலையை நீ பாரு. சரி என் வேலையை நான் பாக்குறேன். சரி உன் வேலை என்ன வேலை? நீ கார்த்திக் ராஜான்னு ஏன் பேரை சொல்ல தெரியுமா? ஏன் பேரை சொல்றேன்? என்னதான் 5 வயசு பொம்பளைக்கு 5 வயசு ஆம்பளைக்கு 50 வயசு பொம்பளை அடக்கம் சொல்லிருக்காங்க. நான் 50 வயசு. அப்படி சொல்லலாமா? ஒரு பொதுவா சொல்றேன். ஐயோ 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 தப்பி ஐயோ 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 தப்பி ஐயோ அட தப்பி கார்த்தி ஐயோ ஐயோ கார்த்தி. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மாட்டோல வந்தவனையா. நீ வாசிக்க வேணாம் நீ போய் இந்த பாட்டு எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியலடா. வாடாச்சு சரி சும்மா மிரட்டாங்க. சட்டானு குட்டாலும் மட்டாலும் கேட்கும். நீ என்ன வேலைக்கு வந்த? போடுற போடல பொட்டு கலண்டு நான் போட்டேன்னா வச்சுக்கோ அகப்ப கிழிஞ்சு போயிரு நினைச்சுக்க. நரம்பத்து நடு நரம்ப சொருகி புரிஞ்சு நீ நரம்ப சொருவே நான் எடுத்து ஓட்டுன்னு ஓட்டி விட்டுருவேன் தெருவுல. எது ஏய் கயிறு ரெண்டே கையை உடைச்சு போடுவேன் நினைச்சுக்க. கூண்டுக்கு ஏந்து கொடுத்த பயமான யாரு? நானு நல்ல தோசைக்கு தொண்ணாந்தவன் நாட்டம் நோக்குக்கு நோண்டி அந்த பயமான நானு. நீ தான் பணியாரத்துக்கு பல்ல ஈ நினைச்சிருக்க. இப்ப கூட இடியாப்பத்துக்கு ஈ நினைச்சிருக்காங்க. போடா சூடா போடா நானே. இருடா ஏடா போய் போய் பொம்பளை போய் என்ன டேய் வாங்க குழந்தை எனக்குன்னு யாரு இருக்கா? என் கொழுந்தனார் கேட்பாரு வாங்க குழந்தை. ஒரு பொம்பளை பிள்ளை எப்பெல்லாம் அப்புறம் அந்த பிள்ளை கேன போலாம். டேய் இங்க பாரு இங்க உட்கார்ந்து நேரம் பார்க்கறது யாரு? நம்ம அம்மா நம்ம அக்கா நம்ம தங்கச்சானே நம்ம அண்ணங்க நம்ம அப்பா தானே. நீ எப்பறம் அந்த பிள்ளை கேன போனாங்களா? குழந்தை இந்தாங்க கம்பு கம்பு கம்பு. நீ வா நான் கேட்டா நீ போத்தாங்க முதல்ல பக்கம் மேலக்காரன சும்மா நினைச்சியா? நீ எப்பறம் அந்த பிள்ளை டேய் இந்த ரெண்டு பிள்ளைல யார் நம்பிடா வந்திருக்கு? நம்மள நம்பி இருக்கு. நீ எப்பறம் அந்த பிள்ளை கேன போனாங்களா? டேய் கேக்க பக்க நாளே பத்த டேய் ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா உங்களுக்கு? டேய் இந்த வட்டாரத்தை பத்தி தெரியுமா? நீ எப்பறம் அந்த பிள்ளை கேன போனாங்களா? 2 நிமிஷம் மட்டும் கேளுடா. கேனா புண்ணான்னு ஒரு தடவை வேண்டாம் நான் சொன்னேன். 9 தடவை சொல்லியிருக்காடா. போய் உட்கார போ. உனக்கு கும்புறண்டா. கடைசியில் என்ன மாட்டி விட்டு செருப்படி வாங்க வச்சிருக்காங்க. போப்பா எங்கடா மிருதக்காரன் ஊருக்கு போயிட்டானோ? சரி உனக்கு ஆர்டருக்குன்னு மட்டும் ஆடுறது மிரட்டலாம் வச்சுக்கிறாங்க. காலுதான் இருக்கு. நீ பாரு ஓ வேலையை நீ பாரு. என் வேலையை நான் பாக்குறேன். எனக்கு பிரச்சனை ஒண்ணாத. நான் ஒன்னும் உன்ட்ட பிரச்சனை எல்லாம் வரல. நான் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தேன். நீ தான் வந்து நக்குன்னு இடிச்ச. நான் இடிக்க கண்டு போச்சு. இப்ப நான் இடிச்சேனா நீ என்ன இடி. நீ இப்ப என்னையா வேலைக்கு இங்க வந்த? என்ன வேலைக்கு வந்த? அந்த வேலையே வேற. என்ன வேலை? சரி இங்க இருந்து நம்ம பொழப்ப பார்க்க முடியாது. எங்கிட்ட போய் பொழப்பு பாப்பேன்னு வந்தேன். சரி அந்த இடத்துல நீ நின்னுட்ட. உன்னை இடிச்சனால இப்ப நின்னுட்டேன். வந்த இடத்துல நீ சனியனை பார்த்து நீயா தலையில மண்ணை வாரி கொட்டிக்கிட்ட. அப்படி சொல்லாமா? ஆமா பெண்கள் வந்து சனி இல்ல. ஐயா நான் பார்த்துட்டேன். அப்படி சொல்ல சாரி மறந்து. பெண்கள் தான் மாத்தி சொல்லிட்டு. பெண்கள் தான் மகாலட்சுமி. உன்னைய போய் நான் சனியன் சொல்லுவேனா? அதானே. ஆனா உன்னைய பார்க்கல நான் வர்ணிக்கலாம். வர்ணிங்க. உன் தலை ஒரு திங்கள். சரி. உன் முகம் ஒரு செவ்வாய். ஐ. உன் நெஞ்சு ஒரு புதன். உன் இடுப்பு ஒரு வியாழன். உன் கால் ஒரு வெள்ளி. ஆமா கொலுசு வாங்கிட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு சனி. நல்லா தானே வர்ணிச்ச. ஏமா அப்புறம் என்ன நீயே சனி இல்லைன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி சொன்ன இப்ப சனின்ற.
அப்படித்தான் சொல்லுவேன் முதல்ல. நீ எப்பறம் அந்த பிள்ளை கேளு. யோ இந்தா ஐயா பெட்டிக்காரே ஐயா 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 இங்க வாங்க. இவன் திடீர்னு தூக்க வரச்சில கனவு கண்ட மாதிரி இருக்கான் அவள. ரொம்ப நல்லவனா இருக்கான் போல தெரியுது. சரி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை பாக்குறேன். பாருங்க. இங்க வருங்க இங்க வருங்க. பெட்டிக்கார ஐயா பெட்டிக்காரே நீயாவது ஒரு தடவை தான்டா சொன்னேன். ஏலேலங்குயிலே ஏலமல வெயிலே அலோலம் ஏலேலங்குயிலே ஏலமல வெயிலே அலோலமானு அங்கமே ஒயிலே பரவால குருத்தே மாலே நிலானே நாளே ஜினக்கர் ஜனக்கர் ஜினக்கர் ஜின்னா ஜினக்கர் ஜனக்கர் ஜினக்கர் ஜின்னா இன்னைக்கு வீரம் டோனியோட கப்பு நிமிர்ந்து வாங்க. அடிச்சவங்களே கப்பு வாங்க முடியும், அடிச்சவங்களே கப்பு வாங்க முடியுமா? சரி சார், பேட்டெல்லாம் சரிதான். ஹெல்மெட் ஒரு மாதிரியா இருக்கே. ஹெல்மெட் சிங்கப்பூர்ல உள்ளது. அது பயர் சர்வீஸ். இல்ல இது டோனி டோனி எனக்கு கொடுத்தது. ஓஹோ மாதிரி. என்ன டோனி? டோனி டோனி கிரிக்கெட் பூரா எக்ஸசைஸ். ஏப்பா இப்படியே பண்ணிட்டு இருந்தா நீ எப்பப்பா விளையாடுவ? ஹெலிகாப்டர் வரணும்ல. ஹெலிகாப்டரா எதுக்கு? எதுக்கு ஹெலிகாப்டர்? டோனி என்னை வர சொல்லி அனுப்பி இருக்காரு. எதுக்கு? ஹெலிகாப்டர் வந்துகிட்டு இருக்கு. பந்து பொறுக்கவா? வந்து பாருங்க, நான் போய் தான் டீமே ஜெயிக்க போகுது. சர்மா மும்பை இந்தியன்ஸ் ஐயோ தெரியாம மாட்டிக்கிட்டேனே. எப்படி பேசணும் தெரியலடா. ஏய் டோனி சர்மா, என்ன மார்க்கெட் கட்டிட்டு? நீ மும்பை டீமா? ஏய் டோனி, எங்க டீம் தான் கப்பு வாங்கின டீம். இந்த டீம் யாரு கப்பு வாங்குறதுன்னு பார்க்கணும். யாரு? நாங்க 5 கப்பு வாங்கியிருக்கோம். ஐயோ கப்பு வாங்கலே உனக்கு போன் வருது. அண்ணே வந்துட்டேன். யாரு? ஹெலிகாப்டர் அனுப்பிட்டீங்களா? வந்துகிட்டு இருக்கா? வந்துருவேன் ஒன்னும் பயப்படாதீங்க. போனே வரல, போன் வருதா? என்னதான் இருந்தாலும் எங்க டீமுக்கு ஈடாக தம்பி. டோனி நீ ஜெயிச்சிட்டீன்னா உனக்கு 2 கப். நாங்க 5 கப்பு வாங்கியிருக்கோம். நாங்க மும்பை டீம், நீங்க மும்பை டீம், நாங்க சென்னை டீம். பாப்போமா? ஹலோ நீ போன பேசுறியா? மும்பை டீம் நீ ஜெயிச்சிருவியா? உங்க டீம் தலைவர் நீ தானா? ஆறு இது வரைக்கும் வாங்கின கப்பு இருக்கட்டும். சரி, இன்னும் வாங்குற கப்பு யார் வாங்குறதுன்னு பாப்போம். அப்படி சொல்ல நாங்க தான் கப்பு வாங்கியிருக்கோம். ஏய் ரெண்டு பேரும் பேட்டோட வந்திருக்கீங்களே, பந்துங்க ஆனா அருமையான இல்ல பந்து எங்கன்னு இது தெரியும். பந்து எங்க? பந்து போடுற ஆள் எங்க? சைடுல 11 பேர் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் எங்க? இருமா சொல்லியா என்ன இருமான்னு இதையே பாத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இது நல்ல சூப்பர் பந்தா இருக்குடா. எங்க டீம் எப்பவுமே ஜெயிக்கணும்டா. எங்க டீம் ஜெயிக்கும். நாங்களாம் ஜெயிச்சோம். சும்மா விட்டு வேங்கப்படாது. என்ன நீ பெரிய டீம் தலைவருங்கிறியா? ஒரு ஓவருக்கு எத்தனை பால்? ஒரு ஓவருக்கு எத்தனை பால்? 5-6 பால் இருக்கும். தெரிஞ்சா பேச்சு தெரியும். 5 பால் மேடு 5-6 பால் எப்படி 5-6? ஏதாவது நீ டீம் தலைவர்னா அதுவே தெரியல. நீங்க அப்பு வாங்கி என்ன போற போடான்னு டீம் தலைவர் இல்ல, டீம் தலைவர் டோனி அங்க இருக்காரு. ஐயா யாரோ இருக்கட்டும். என்ன ஒரு ஓவருக்கு எத்தனை பால் தெரியல 5-6ங்கிற? அம்மா 5-6 பால் தான் சொன்னாங்களா? ஏய் ஒழுங்கா உண்மை சொல்லு. அடிச்சது அப்படி எத்தனை பால்னு கணக்கு தெரியாம அடிச்சவன். சரி, ஒரு ஓவருக்கு எத்தனை பால் சொல்லிட்டா? இப்போ ஒரு டீமுக்கு எத்தனை ஓவர் கொடுப்பாங்க? ஒரு டீமுக்கு ஒரு 7-8 ஓவர் இருக்கும். என்னடா எல்லாமே குருட்டு போயிருக்காங்க. ஏய் எல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க டீம் தான் பெஸ்ட். அரே எங்க டீம் தான் பெஸ்ட்.
எங்களை விளையாட விடு. டோனியே என்னத்தை வர சொல்லிருக்காரு, ஜெயிக்க போற அன்னைக்கு நாங்க கப்பு வாங்க போறோம். நான் தான் ஜெயிப்பேன்மா. உன் பால் எடுத்து போடுமா. ஒரிஜினல் பால் தான் அடிப்பாங்க, சும்மா அடிப்பாங்க. நீ பால் வச்சிருக்கல எடுப்ப பிச்சு போடுங்கட்டு. ஏய் என்னனே சரிமா அண்ணே நீனே அடிங்க. சூப்பர் பால்னே. நீ என்ன பால், உனக்கு என்ன பால் வேணுமா? பால் வேணுமா? தேவையில்லாம இருக்கிறானே. அண்ணா போடா. மோரே பாரு, மோரே 5 கப்பு வாங்கணும், 2 கப்பு வாங்க முடியல. போடா 5 வாடா. இப்போ ஆறு எல்லாம் வர சொல்ல பாப்பா. அப்பா ஆளாளுக்கு என்னடா நெடுகுமா கையில வச்சிருக்கீங்க? அப்புறம் உங்க பால வேணா போடுங்க. சட்டார் தான் அவுட். சுமைஸ் இஸ் மடே ஸ்பிரிட் ரன் அவுட். ரெஸ்ட் அவுட்லடா அந்த கெட்ட அவுட். முண்டோ இன்னும் பாலே அடிக்கல, என்ன 2 அவுட் 2 அவுட். ஏலே நீ பால வேணா போடு. அடிச்சு பாப்பா. உங்க டீம் அங்க டீம் பாப்பா. உனக்கு காய அடிச்சு விட்ற போறேன், தள்ளி நில்லு. பாப்பா ஹலோ, நீ பால போடு, நான் கேட்ச் பிடிக்கிறேன். நாங்க அங்க போனே வரல மாஸ்டர். வீட்ல இருந்து போன் பண்றோம். போன் இப்படி பேசுறோம், இப்படி பேசுறானே. அம்மா நீ விரால் மீன் எடுத்து குழம்பு வச்சிருவேனா? இல்ல ஒரே நக்கா. விரால் மீன் குழம்பு வச்சு ஜெயிச்சிருவேன். நான் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வர்றேன். நீங்க கப்பு குண்டியால வர கப்பு வாங்க போற. போற எங்க டீம் தான் ஜெயிக்கீங்களா? விரால் மீன். எங்க டீம் தான் ஜெயிக்கும். விரால் மீன் தின்னா பலம் வருமா? நான் பேர் தெரியுமா? அந்த டோனி எங்க வீட்டுக்கார மதன். அந்த ரோஹித் சர்மா. அங்க ஆடு. நான் தான் டோனி எங்க வீட்டுக்கார மதன் ஜான். மகமா இல்ல கருப்சாமி வேஷம் போறோம். கருப்சாமி வேஷம் போடுறவனா உங்க டீம் தலைவர். என் டீம் ஆளை பத்தியா? ஆள் எப்படி இருக்கான் பத்தியா? எங்க டீம் பெரிய டீம். உங்க டீம் என்ன பெரிய டீம்? 5 கப்பு வாங்கிருக்கு. இப்ப 2 கப்பு வாங்க போறான். திண்டுக்கல் சுமதி கப்பு. ஓகேன்னா சொல்லு, வாங்கத்தே வந்திருக்கேன். முகரைய உடைச்சு விடுவேன். என்ன வேலை செய்ய வந்து அந்த வேலையை செய்ய. கிரிக்கெட்ல மோர உழுவத்தான் செய்ய. சும்மா நீ எனக்கு உன்னை பார்த்தா கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தெரியல. கிரிக்கெட் பேக்கரியில உட்காந்து திங்கிற மாதிரியே இருக்கிற. பேக்கரியில திங்கிறேல ஓன் டீம் தலைவர். அவரை பாத்தியா? எவ்வளவு சிக்கனு சிம்ரன் மாதிரி உடம்பு பத்தியா? தனுசு மாதிரி இருக்கிறாரு அவரு. போனவன் இன்னும் வரக்கான என்ன கதியா? விரால் மீன் குழம்பு தின்னுட்டே வருவானோ? விரால் மீன் குழம்பு பொலந்த தான் வந்துட்டார்ல. அம்மா காலையில பார்த்தேன். அம்மா ரசிகர் அப்படி நினைக்காத. யாரோ ஒரு ஆள் சொல்லலாம் நினைக்காத. நம்ம சும்மா பேசுறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வேணும் தான் நம்மள கொண்டு வந்திருக்காங்க. அரே எங்க டீமோட நிம்மதியாது. எங்க டீம் பெருசா உங்க டீம் பெருசா பாப்போமா? பாப்பா அந்த புள்ளைய பால் போட சொல்லு. பாத்துருவோமா? பார்க்கலாம். நீ நான் ஒரு டீம், இந்த ஆளு ஒரு டீம். உன்னை பால் போட சொன்னாங்க. பால் தூக்க சொல்லல. சரியா? நீ பால் போட வந்த மாதிரி இல்ல, பால் குடிக்க வந்த மாதிரி தெரியுது. நீ வேணா அவன் பால் போட வரலடா. நீ உங்க டீம் தான் செவி தோக்கும். என்னடா அதுன்றா? உங்க டீம் எங்க டீம் எப்பவே தோத்தா போட்டேன்னு வச்சுக்க. தெரிஞ்சு போங்க எங்க வந்து இந்த ஐயா சொல்லலாம் பாத்துக்கங்க. நம்ம டீம்ல அப்புறம் நம்ம ஏரியா ரொம்ப இதா இருக்குன்னு ரொம்ப அமைதியா ஓடி. என்னடா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க? மாப்ள அம்மா எப்ப பிரிவீங்க எப்ப சேருவீங்கனே தெரிய மாட்டேங்குது. நம்ம டீம் இருக்கட்டும். அம்மா டீம் ஆனா டேய் ஆனா அவங்க காலையா உன் பெருமை இந்த ஏரியாவுல தேவகோட்டை ஏரியாவுல சொல்லணும்னே. சொல்லுங்க. இவங்க மாவட்டம் தேவகோட்டை ஜில்லாவுல சொல்லாம போனேன்டா. உண்மை. என் மனசு கொதிக்கும். உண்மைடா. இவங்கெல்லாம் என்னனே? உன்ன மாதிரி ஒரு நன்மை கிடைக்குமாடா எனக்கு? உண்மையிலே நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே வந்து அதை மறந்துட்டேன். சும்மா சொல்லு. இவங்கெல்லாம் என்னனே? இவங்களுக்கெல்லாம் ஒரு மனசு ஒரு இது இல்லனே. ஆனா உங்க பெருமை நான் சொல்லணும்னே. சொல்லு. ஆனா அவங்கள காட்டலையா? நீங்க சூப்பர். கூட்டு போ. ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல வரேன். ரொம்ப ஆர்வமா இருக்கேன். டேய் மண்டே புலந்தே நீ கப்பு வாங்க முடியாது. நீ மண்டே போல நான் சும்மா ஏய் கும்புறே நான் சூத்த வச்சு பேண கொன்று மாட்டோம் உனிய. வச்சு நான் கிரிக்கெட் விளையாண்டு புலந்தே மாதிரி நூத்து முடியாது. ஏய் அட பாப்பா. என்ன யாரோ ஆளு என்ன பால் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு டைம் பால் இருக்கு. அவட்ட பால் இருக்குல வாட்ட இருக்குல. ஏற்கனவே குண்டி காப்பு காய்ச்சி கிடக்குது. அடே எந்திரா. ஏய் ஐயா ரேப்பு கேஸ்ல மாட்ட போறா. சும்மா விட்டு ஏய்
ரேப்பெல்லாம் பண்ண மாட்டான், சும்மா உட்காந்து வேடிக்கை பார்ப்பான் அந்த ஆளு. ஏய் இப்போ பெரிய மிஷினா இருப்பா அவளடா. அது பெரிய ஏடிஎம் மிஷின். இல்லைன்னா பாட்டு படிப்பா ஏன்டே சொல்லிக்கிட்டு இருப்பியா? எப்ப பாட்டு படிப்பா? பாட்டு பாடு. இப்ப நான் பாட்டு பாடல பாரு. இந்த படிக்க படிக்க வாட்ச் கட்டினா எனக்கு வாட்ச் கட்டலாம். இப்போ நாடத்துக்கு வேணாம். இப்போ திட்டிக்கிட்டு இருக்காங்க நேராச்சு. எதுக்கு திட்டுறாங்க? திட்டலாம் கூடாதுப்பா. நல்லா இந்த இளைஞர்கள்லாம் போயிடுவாங்க. அதாவது நல்ல இல்லப்பா இல்லப்பா. காலையில வள்ளி கதையை இதுல போட்டு கேட்கலாம். சிரிக்க முடியாது. நீ வீட்டுலயே உம்முன்னு தான் உட்காந்து இங்கே உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. பொம்பளை அங்கே இருக்காடா. ஏய் இவன் சண்டை வர்ற மாதிரி போட்டு கட்டி பிடிக்க வர்றான்டா. வீட்டுல என்ன செய்யறான்? என்ன கருவாடு இல்ல மசாலா போட்டு அங்க பொண்டாட்டி திட்ட உம்முன்னு தான் உட்காந்துருக்கான். இவனை வந்தமா ஏன் திருவிழா நடத்துறாங்க? ஒரு நாளைக்கு அது நல்ல கூட்டத்தோட ஒரு சந்தோஷமா திருச்சி பேச முடியுது. ஆமா இங்க வந்துட்டு உம்முன்னு இருக்கவா? அதானே கனங்கத்தா மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி காலத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன். கொதிக்கிறியா கொதிக்கிற குக்கர்ல கொதிக்கிற கொதிக்குது ஏன் துடிக்குது? விளக்குமார் பிஞ்சுவோம்டா. விளக்குமாறு பிஞ்சா வேற விளக்குமாறு வாங்குவோம் தலைவா. டான்ஸ் யாருக்குடா போட்டிருக்கு? ஆடுறான்னா அந்த பொம்பளை போய் பிடிச்சிருக்கு. மோரே பாரு மோரே. நீ பாடு போடுறா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி. அம்மா எடுத்துக்கிற அவன் கிடக்க முண்டை போய் உனக்கு இல்லாம நான் வாங்கி ஏண்டா, தரேன். நான் நேத்து ராத்திரி போற நீங்க இன்னைக்கு ராத்திரி பாக்குறீங்களா? அவன் நைசா துப்பாக்கியை கலப்புறானே. கிளப்பிட்டு சுட்டு போறாத. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி. என் பாட்டுக்கு உங்களை வாசிக்க சொன்னா நான் பாட்டு அவங்களே அசிங்கம். அதாவது என் பாட்டுக்கு வாசி நீங்க அதிகப்படாதீங்க. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? வேலை இல்லைன்னா போய் கம்மாயில முள்ளு பறிட்டு வாங்க. அடுப்பு கூட்டி தீ போடுவாங்க. போவோம். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அச்சா அச்சா பச்சா. முத்துராஜ் நீ மிருதங்க வேணாம். நீ போ. நான் வேணாம் ஆல்ரவுண்ட் வச்சு நாடகம் எடுத்துக்கிறேன். நேத்து ராத்திரி அம்மா திருப்பி இந்த பூனை அப்படியே டொபக்கணும் போட்டு குத்தி போற. அப்புறம் எதுல தட்டுவாருன்னு பார்ப்போம். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி. எப்படி திருப்பலிக்கு வேலை கொடுத்துருவா நீ? சும்மா பெரிய மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் அப்புறம் சொல்லுவேன். அப்புறம் குணத்தை சார் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? லவ் பண்ண போறீங்களா? யாரு நான் என்னமோ பண்றேன். நீ வாட்டுக்கு அமைக்கிட்டு உட்காருப்பா. அந்த சீனை பார்க்கணும் போல ஆசை. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அத்தா அப்பா நீள வேண்டாம். இப்ப அவளப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு பஞ்சு மிட்டாய் வைக்க போற மாதிரி. அதே பஞ்சு மிட்டாய் வைக்க போறது அங்கிட்டு போய் இவ்வளவு தேவைப்பட்டு இவ்வளவு வாங்கி பழைய எறும்பு கடையில் துப்புறேன். அப்புறம் கையில தான் தப்புன்னு போட்டு தெரியானா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அடிங்கடா. ஓ என்ன எங்களை பார்த்து என்ன கேள பயமறிச்சதா? அத்தா அத்தா பச்சக்கிளி. அச்சா அச்சா பச்சை கிளிடா. என்னம்மா என்னைய வைக்கிற ஏட்டிக்கு பூட்டி. அட என்னமா 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 பசமுள்ள நீங்க ஒரு பாட்டு பாடிட்டீங்கன்னா அப்படியே விளையாடுங்க. நீங்களே இது வரைக்கும் நானே இதுக்கா வந்தேன். நான் இதுக்கு வந்தேன். பாக்கு வெத்தல மாத்தணும். பாக்கு வெத்தல மாத்தணும். சுமதி பிள்ளை தட்டடி. என்ன செய்வேன்? என்ன செய்வேன்னு ஐயா ஐயோ அடே ஐயோ ஐயோ அடே தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மண் போல வந்தவனை யாரடிச்சாரோ? ஊருக்கு கிளம்பிருப்பேன். வாடா இந்த கிளந்து வாடாண்டா.
சரி இப்ப வெட்டுக்காரன் அடிக்க போறேன் அவனாமே. அந்த பிள்ளைய டேய் ஆல் ரவுண்டுக்காரே அந்த ஆளு கொட்டை தெரிக்க கத்திரவே ஏங்குற நெத்தியிலே வட்டப்பட்டு வச்சிருக்கே இஷ்டப்பட்டு நெத்தியிலே வட்டப்பட்டு வச்சிருக்கே இஷ்டப்பட்டு யாரு விளையாடு ஏம்மா, ஏய், இருக்கா? டேய், ஐயோ 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 அடே அடே ஐயோ அடிங்கடா அட்ற அவனை நீ ஏன்டா அழுவுற ஏய் 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 ஏன்டா ஏடா குத்துற நீ யாரே என்னாச்சு கார்த்தி என்னாச்சு ஏய், நெஞ்சு கிழஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் அடி யாரு கொடங்கல்லு தள்ளி அடி யாரு கூட தள்ளு கண்ணி அடி அதுல கொஞ்சம் பச்சை தள்ளி அதுல கொஞ்சம் வீட்டுல அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னிச்சு. அம்மா பால் வாங்கிட்டு சொல்லிச்சா நான் அப்பாட்ட கொடுத்து விட்டேன் அவங்க ஒரு வாட்டு வாங்கி குடிச்சுக்கிட்டு தெரியட்டும் நீங்க பால் குடிக்கலாம். அடிய கம்மக்கர ஓரத்தில கண்ணத்தா அட கம்மக்கர ஓரத்தில கண்ணாத்தா என் கண்டு கம பொரியடி என்னத்தா என்னமா என்னைய எத்திக்கு புட்டி அடிக்க என்னமா என்னைய இருக்கிறத வச்சு தானப்பா செய்ய முடியும். ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீ ஆட்டுங்க என்னமா என்னைய ஏக்கிற நாலு இங்க இருக்காங்களா அங்கே இருக்காங்க சரி 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 அவங்கள கம்பளம் கொடுக்குறாங்க சரி. ஆளுக்கு யாரு இவங்க ஆளுக்கு மகராதைகளை காமிச்சா சரி என்னமா என்னைய இயக்கிற உதறாம ஆட்டியாடா உதறுதுண்ணே ஒரு புடிப்பு இல்லாம உதறுது இந்த பிள்ளை அடுத்து நீ ஆடுங்க போது நீ ஆட்டு என்னமா என்னைய இயக்கிற நாக்க தொங்க போற வாணி ஓடுதடா டேய். ஏய் இதுக்கு ஓனர் அங்கே இருக்கேன் கரூர்ல டேய். அங்கே இருக்கேன் நம்ம வாணி தொங்க வர முடியும். நல்லா காயுது நேர நல்ல நேரம் நெஞ்சு பாயுது நான் பாரு பாரு கொலா காயுது அது யாரவன் என்னடா இப்படி இருக்கிற காஞ்சி போய் தான் கிடக்கு. கொலா காயுதுன்னு இப்படி சொல்ற வா, 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 வா. சரி வாடா வா. கொலாயே இல்ல கொலா காய் தான் ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்த தம்பி முகத்தை பார்த்தாடு என்னமா அந்த பிள்ளை முகத்தையும் பார்க்க பிடிக்கல எதை பார்க்குறேன்னு தெரியுது தெரியுது முகத்தை பார்த்தாடு எனக்கு ஆட்டணும் வரல சரி அண்ணா அண்ணா வா. நாட்டம் தான் வருது. ஏ ஒத்த கல்லு மூக்குத்தியா கையில வர நீ வச்சியா
டேய் அந்த பிள்ளை குஞ்சு குடிக்கிற பிள்ளையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு நல்ல நம்ம விளையாடாது. அதெல்லாம் சூப்பரா இருக்கும்டா. நல்ல கட்ட நாட்டு கட்ட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாது. மூதேவி எனக்கு பொம்பளையும் வேணாம். என்ன நீ எதுக்கு வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. அது 2 பேர் சேர்த்து அடிச்சிருக்கீங்க. டேய் ஏன்டா ஏ பாகானே ஏ ஆலமரோ இங்கு விழுகு 10,000 தன்னை நானே மாடு காலைக்கு தெரியுது போல. எப்ப கிடைச்சா அப்படித்தான். ஆனா இந்த லூசு முடிய விட மாட்டான் அவளை. ஆள் பார்த்தேன் போறான். அவன் உள்ளியா இருக்க ஏறி அடிச்சிருவான். அவனுக்கு சந்தோஷத்தை பாரு. பாகால இங்கு விலகு 10,000 தன்னை நன்னாரே அனை நன்னாரே ஏற்றிக்கு புட்டி அனுக்கிறேன். நெத்தியிலே பட்டப்பட்டு வச்சிருக்க இஷ்டப்பட்டு. நெத்தியிலே பட்டப்பட்டு வச்சிருக்க இஷ்டப்பட்டு. நீ விட்டுட்டீல. சும்மா இந்த மாதிரி இருந்துச்சு. நெத்தியிலே பட்டப்பட்டு வச்சிருக்க இஷ்டப்பட்டு. அதில் எதுவுமே செய்யாத மாதிரியே நிற்கிறான் பாரு. இதுக்கு இந்த நாடகத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம மாதிரி. ஐச வாங்கி கொடுத்தாலும் திங்க தெரியாது. எங்கும் புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. எங்கும் புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க இங்கு நானும் நான் துவங்க சபையை கும்பிட பாடைய கும்பிடுங்க. ஆனா பெரியவெல்லாம் எப்படி பரதா விடுத்து உட்காந்துருக்காங்க. காசு கொடுக்குற முதலாளி அவங்க தான். நீ அவங்கள கும்பிடல. என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷனா உட்காந்துருக்காங்க. ஆனா எல்லா ஊர்லயும் பார்த்தா நம்ம இளைஞர்கள் உட்காந்துருப்பாங்க. ஆமா இளைஞர்கள் முன்னுக்கு உட்காந்தா எனக்கு பயமே வராது. பெரிய மனுஷன் முன்ன பாய வச்சு உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்க எடுக்கு கிடுன்னு அடுக்குமா வரும். நேற்று கொட்டாய்க்கில நாடகத்தை முடிச்சிருவோம். எப்படா வெளியே வர மாட்டேன் ஒரு நாள். எப்படா உள்ள போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நம்ம இளைஞர் ஊரும் அங்கிட்டு உட்காண்டா இன்னைக்கு ஓரமா. அதாவது பெரிய மனுஷரா நம்ம தாய் தகப்பன் தாத்தா பாட்டியா உட்காந்துருக்காங்க. ஆமா அவங்களுக்கு வணக்கம் சொல்ல வேணாமா? சொல்லு அவங்க காலில் கும்பிட்டு ஒண்ணு தெய்வம் காலில் கும்பிட்டு கொத்துராணி கொத்துராணி திணைய தூர கொத்துராணி
டேய், கொஞ்சம் இங்க ஆடுறான் அந்த இப்படி பாத்துக்கிட்டு எல்லாரும் சாமான தொட்டு கொண்டு வர அவர் குச்சியை நீட்டுறாரு சார் உன் குச்சி அவ்வளோ நெடுக்கமாவா இருக்கு நம்மளுக்கு ஆயுதம் இதுதான் சார். அப்படிங்களா சார் குச்சியை வச்சுக்கோங்க சார் பத்திரமா வச்சுக்கோங்க சார் அந்த புள்ள குண்டிய குண்டியை தொட்டு கும்பிடுற முகரே பாரு முகரே நீ முன்ன தொட்டு கும்பிட்ட டேய் செய்யும் சொல்ல தெய்வம்டா தெய்வம் வெட்டி யார்ச்சாம மைக்கு அவங்களுக்கு குலதெய்வம் ஆமா அவங்க வந்து அவரு குலதெய்வம் ஆமா பெட்டி தம்பி மனைவி ரெண்டு பேரும் குலதெய்வம் அது முத்துராஜ் குலதெய்வம் தாளாமா நீலகண்டன் குலதெய்வம் ஆமா உனக்கு முன்னாடி குலதெய்வம் எனக்கு பின்னாடி குலதெய்வம் என்ன நீ என்ன அந்த வேற மாதிரி நினைக்காதானே குலதெய்வத்துக்கு 6 மாதத்துக்கு நீ முன்ன பூசை வைக்கிற 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பூசை வைக்கிறேன் அவ்வளோதான் நமக்கு எந்த ஊரியா தம்பி அட்ரஸ் வாங்கிக்கிறா நம்மளுக்கு எடுத்தா பற்றி எடுத்து அடிச்சிருவியா இந்த 31, 32 எல்லாம் கேப் இருக்கு. தன்னானே நானே நன்னே தானே நானே என்ன ஊர் சுத்திக்கிட்டே இருக்கு. வேகமா முடியாது நான் இப்ப ஆடுறேன்னு சொன்னேன் எனக்கு ஆடவே தெரியாதுண்ணே அப்ப எதுக்குடா ஆனா உண்மையிலேயே இப்படி மேடையை வந்து பாக்குறது நம்ம ஏரியா கண்டிப்பா ஆமா இதுல விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் நீ விஷயம் சும்மா கலையரங்கத்தை கட்டி அதை போய் என்ன மண்டே கிண்டே உடைச்சுக்கிட்டு மண்டை உடைக்கணும் அப்புறமேலு இதுக்குதான் இந்த ஓனா கூட இதுக்குதான் வர்றது இல்ல எங்க அப்பாவே இதுக்குதான் வர்றது இல்ல எங்க அப்பாவே சொல்லுவாரு என்ன சொன்னாரு தேவகோட்டை அந்த ஏரியாவுக்கு போனா நல்லா இருக்கும்டா நாடக ரசிகர்கள் அப்படி இன்னைக்கு எங்கடா போற தேவகோட்டை ஏரியா போறேன்னு சொன்னேன் நல்ல ரசிகர் நல்ல பேர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு அதுதான் மேடை எத்தனை ஏத்த போட்டிருக்காங்க அளந்து வர்றதுக்கு அடிக்கிறாங்கடா ஒத்தக்கு அதுக்கே அடிச்சாங்கடா நான் எங்க ஆடுனேன் மேடையை அளந்து வாங்கணும் முதல்ல இப்ப இன்னும் அளக்கலையே ஏன் வந்தோடனே எங்க போனீங்களாமா 2 பேரும் தன்னானே நானே நன்னே அவ்வளவுதான்டா பண்ணி பயலே சரி நல்லா ஆடுறீங்க சரி நேரம் ஆயிடுச்சு சரிங்க அவங்கள அடுத்தாலே விடணும்ல உள்ள போன அவங்க சொல்லிடக்கூடாது நம்மளா போயிட்டோம்னா அது மரியாதை கண்டிப்பா அவங்க போச்சோம்னா அது அவன் மரியாதை கண்டிப்பா உங்களை காதல் பண்ணலான்ருக்கு என்னையவா அவர் காதல ஒண்ணுன்னா மூக்குல ஒண்ணுட்டா ஏய் கரும்பு பிடிக்கும். காதல்னா தும் சே பியர் கட்டை அப்படின்டா வந்தோன்னு வேலையை ஆரம்பிச்சுடுவாராம் என்ன வேலை செய்வீங்க காங்கத்து போடுறது படார் மடார் ஒரு நாளைக்கு 2 தடவையா காலையிலேயே சாயந்தரமா சிங்கிளி மங்கிலி ரைட் அப்புறம் ஆஃப் பண்ண சொல்றார் பர்மா இந்த புள்ள வருமா இப்ப என்ன இப்ப என்ன சொன்னா தெரியுமா அதை சொன்னா நீ அவனை தூக்கி போட்டு அடிப்ப ஒன்னால முடியலைன்னா நோத்தால் அனுப்பி அன்னைக்கே உன்னை சொல்லாதன்னு அவன் சொன்னதுக்கு நான் என்ன பண்ணேன் அடுத்து விளையாடுது அவனுக்கு தேவை அக்கா என்னக்கா யாருக்கு அக்காடா அக்கா நான் என்னால அக்கா உங்க அம்மா அண்ணா எங்க அம்மா அண்ணா எல்லாம் ஒண்ணு உங்களுக்கு நான் நாடகத்துக்கு வரதுமெல்லாம் காத்தால வேற கூப்பிட்டு செய்வீங்களாடா எத்தனை பிள்ளைங்களோட செய்வீங்க சொல்லி கொடுத்துக்கா எதுக்கு எடுத்தாலும் குச்சி அப்படிங்கிறாடா உள்ள தலைவாணி மூட்டையை வச்சு மறைச்சு வச்சிருக்காண்டா கண்டுபிடிக்க முடியாது. அங்க ஒண்ணுமே இல்ல இங்க தலைவாணி மூட்டையை உள்ள வச்சிருக்கிறியா ஒண்ணுமே இல்ல காரணம் என்ன தெரியுமா நீ வர்றேன்னு தான் வரும்போது பேரோட கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் சும்மாவா பர்மா குருமா அப்படின்னா என்ன தெரியுமா பெரிய நேந்திரம் பழம் வாங்கிட்டு வரவா சின்ன வாழைப்பழம் வாங்கிட்டு வரான்னு இல்ல வாழைக்காய் வாங்கிட்டு வந்து கூட அவனுக்கு பல்சா சாப்பிட்டு இல்ல கொன்றுவேன் எனக்கு
சிங்கிலி மங்கிலி போன ஏண்டா அவன் சொல்லுவான் அவனால முடியல என்னையும் அனுப்பி விடுவானா இல்லை உன்னை அனுப்பிடுன்னு சொன்னாக்கு சொன்னேன் எப்படா சொன்னேன் மங்குலி நான் இப்போ வந்து ஹிந்தி சொல்லிட்டாரேன் ஹிந்தி மாதிரியா நான் ஹிந்தி ஹிந்தியெல்லாம் படிச்சேன் நான் போய் பகல போய் படிப்பேன்டா அதுதான் வேற பேண்ட் எடுத்து வந்திருக்கேன் இன்னைக்கு படிச்சிருந்தேன் பேண்டை வரல வச்சுட்டு அப்படிங்களா ஹிந்தி சொல்லித்தரவா ஹிந்தி சொல்கிறேன் வந்து இப்போ ஒன்று வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லி தர போகிறேன் ஏக்குன்னா என்ன தெரியுமா ஒரு வரல விட சொல்றாரு இப்படி 5 வரல மடக்கி வச்சுட்டு ஏக்குன்னா 1 2 வரல விடவா ரொம்ப கஷ்டமா இருக்காதானே இல்லைப்பா அவங்கள்ட்ட காலியா எப்படியோ சும்மாதிக்கிட்ட செருப்படி வாங்க வச்ச போகிறேன் அண்ணே நீ சொல்லு அப்படியெல்லாம் தீன் 3 வரல விடவா இந்த எண்ணிக்கை 3 வரல விட சொல்றாரு சார் 4 வரல 5 மொத்தமா விட சொல்றாரு 5 வரல விட்டுற சொல்றாரு 6 நான் தான் பொழந்துருவேன் இல்ல 6ன்ற தமிழ் என்ன 5ன்ற வரைக்கும் ஹிந்தின்னு நம்பினேன் இப்போ வந்து தெலுங்கு என்னன்னு தெலுங்குலாம் தெலுங்குலாம் தெரியுமா அவ்வளவு பெரிய ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க உண்மையிலே நான் உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே ஏங்க தெலுங்கு பேச தெரியுமே தெலுங்கு கீர்த்தனை தெரியுமா எல்லாமே பாட்டு பாட தெரியுமா பாடுங்க சொல்லவா அப்போ நான் தெலுங்கு சொல்லி தரேன் அப்புறம் இப்போ வந்து தெலுங்கு நான் சொல்கிறவங்களாம் லூப் போட்டு சொல்லணும் நான் எப்பவுமே லூப் போட்டுருவேன் இல்லை நீ சொன்னோன்னு லூப் போட்டு பேச வேண்டேன் இது என்ன மைக்கு அது ஆல்ரவுண்டு அது பெட்டி இது அது மிருதங்கம் இது தாளம் இப்போ ஒன்று லூப் போட்டு சொல்லணும் இது மைக்குலு அது ஆல்ரவுண்டுலு அது பெட்டிலு அது மிருதங்கலு அது தாளலு இது ரொம்ப பெருமை இவ்வளோ வெளியில இவ்வளோ அருமையா போட்டுருக்கீங்கன்னா சூப்பரா இருக்கு. கைதட்டலாம் கைதட்டலாம் மைச்சேட்டுக்காரங்க கைதட்டுங்க உங்களை காதல் பண்ணாண்டுங்க எப்படி காதல் தெரியுமா எப்படி காதல்? ஏங்க அதெல்லாம் விட எனக்கு தெலுங்குல பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படியா ஆடியோ பேர் என்னன்னு பாருங்க ஆடியோ பேர் என்னன்னு பாருங்க அத்த மகளே தம்பி ஹலோ ஹலோ காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா நான் பாட்டு படிக்க ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப இதா இருக்குமே காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா இல்லாமலே காட்சி தோன்றுமா உன்னை தொடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா முழுமையாகும் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா